அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை நம்ம ஒருவர் இறக்கும்போது நாம் வழக்கமாக கூறுகிறோம். ஆனால் இதை வெறும் மரணத்திற்காக தொடராக மட்டும் அறிமுகப்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அல் குர்ஆனில் சூரா அல் பக்ரா அத்தியாயத்தை பாருங்கள். ஏன்னா இதை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நெஞ்சிற்கு அமைதி தரவே இறக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் எத்தகையோர் என்றால் ஏதேனும் ஒரு சோதனை அணுகும்போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று கூறுவார்கள். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 156. இதில் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். சோதனை நமக்கு வரும்போது அங்கே பயன்படுத்தப்பட்ட அரபி வார்த்தை முசீபா, அதாவது முசீபத்து என்பதாகும். இந்த ஒரு வார்த்தை மரணத்தை மட்டும் குறிப்பதல்ல. ஏதாச்சும் ஒரு கவலையான செய்தியை நாம் கேட்குறப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வசனம் நேரடியாக ஆறுதல் தருகிறது. இது யாருக்கெல்லாம் ஆறுதல் தருகிறது என்றால், எதிர்பாராத விதமாக வாழ்க்கை துணையை அல்லது உறவை இழந்தவருக்கு, இன்றே தனது வேலையை அல்லது வாழ்வாதாரத்தை இழந்தவருக்கு, தொழில் முடக்கத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு, திடீரென உடல் நலக்குறைவு அல்லது நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு, நீண்ட நாள் கனவுகளும் திட்டங்களும் சிதைந்து போனவருக்கு, இருளில் அமர்ந்து யா அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று தவிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இந்த துவா பேசுகிறது, அதாவது இந்த வசனம் பேசுகிறது. இதில் முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். நான் அந்த மனிதருக்கு சொந்தமானவன் என்றோ இந்த செல்வம் என்னுடையது என்றோ இங்கு கூறப்படவில்லை. நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். நம்மிடம் உள்ள ஒவ்வொன்றும் அவனால் அளிக்கப்பட்ட அமானிதம், அதாவது தற்காலிக பொறுப்பு மட்டுமே. இப்போ ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், மேலும் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்பவர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஏதேனும் ஒன்று விலகும்போது நீங்கள் பறிக்கப்படவில்லை, மாறாக ஒரு தற்காலிக பொறுப்பு அதன் உண்மையான உரிமையாளரிடம் திரும்புவதை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை ஆழமாக யோசிச்சு பாருங்க. நமக்கு அதை திருப்பி தந்தாலும் அல்லது திருப்பி பெற்றாலும் நான் அவனுடையவனே. அவன் அதற்கு பதிலாக வேறொன்றை நமக்கு தந்தாலும் நான் அவனுடையவனே. அதன் காரணமாக எனக்கு புரிந்தாலும் நான் அவனுடையவனே. அதாவது அல்லாஹ்வுக்கு நம்ம சொந்தம். நம்ம முற்றிலும் குழம்பி போயிருந்தாலும் நான் இன்னமும் அவனுடையவனே. இருப்பினும் இந்த வசனம் உங்கள் வலியை உணரக்கூடாது என்று தடுக்கவில்லை. நீங்கள் அழலாம், இழந்ததை நினைத்து வருந்தலாம், அமைதியாக அமர்ந்து யா அல்லாஹ் இது மிகவும் வலிக்கிறது என்று கூறியவாறே உங்கள் மனதை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதில் நிலைநிறுத்தலாம். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை மட்டும் நமக்கு சொல்லித்தரவில்லை. அதை சொல்லும்போது உங்கள் ஆத்மாவிற்கு என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அத்தகைய மனிதர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து நல்லாசியும் ரஹமத்தும், அதாவது ரஹமத் என்றால் அருள், உண்டாகின்றன. இன்னும் அவர்கள் நாம் நேர்வழி பெற்றவர்கள். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 157. இறைவனின் அந்த அருட்சங்கிலியை கவனித்து பாருங்கள். முசீபா, அதாவது முசீபத்து, வலி அல்லது சோதனை வருகிறது. திக்ர், உங்கள் உள்ளத்தை அலட்சியம் படுத்தாமல் இன்னா லில்லாஹி மூலம் இறைவனிடம் திரும்புகிறீர்கள். அதிகமாக சலவாத் சொல்லும்போது அல்லாஹ் தன் சாந்தியையும் அருளையும் நேரடியாக உங்கள் மீது பொழிகிறான். மேலும் அவன் தன் கருணையால் ரஹமத்தின் மூலம் சூழ்ந்து கொள்கிறான். மேலும் இருளுக்கு நடுவே உங்களை நேர்வழியில் நடத்துகிறான், அதாவது ஹிதாயத்தை தருகிறான். அதனால்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது வெறும் இரங்கல் வார்த்தைக்கும் மேலானது. யாரெல்லாம் சோதனையில் இருக்காங்களோ, என்னென்ன சோதனைகளில் சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுங்க. வாழ்க்கை கஷ்டமாக பாரகமாக இருக்கும்போது, ஏதோ ஒரு தப்பிக்க முடியாத பிரச்சனையில் மாட்டும் போது இந்த வசனத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள்.